இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன தி ஏக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான இன்வெஸ்டிகேஷன் பெங்காலி படம் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெங்காலி படம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான டிடெக்டிவா இருப்பாரு. இவருக்கு ஒரு லெட்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது. லெட்டரை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு லெட்டரை கண்டுபிடிக்க போன நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்றாரு. அடுத்தடுத்த ட்விஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பழங்காலத்து கோவிலுக்கு போயிட்டு போட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டேப்ல இந்த கோவிலை பத்தி பார்க்கும்போது ஒரு சிலையை பாக்குறாரு. இந்த கோவிலை சேர்ந்த ஒரு தாத்தா கிட்ட இந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அங்க பார்த்தா சிலையவே காணும். உடைச்சி அந்த சிலையை மட்டும் ஆட்டைய போட்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிற சிலை தான் அங்க இருக்கு போல. இந்த சிலை எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தாத்தா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த கோவிலுடைய காவலாளி இந்த கோவில காவல் காத்துட்டே இருக்கும் போது இந்த கோவிலையே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு அங்க வரா. என்னமாச்சு இந்த டைம்ல இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி முழிக்கிறா. அட என்னாச்சுன்னு சொல்லுமா, நைட் டைம்ல வந்திருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு கன்னை தூக்குறா. இவரு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு யாருக்கோ சிக்னல் கொடுக்குறா. இன்னும் 2 பேர் உள்ளுக்குள்ள வராங்க. 3 பேருமா சேர்ந்துட்டு அந்த சிலையை ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல இப்போ ரவியோ இங்க இருந்து கிளம்பி அவர் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு யாரையோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெயில் டைப் பண்ணிட்டு இருக்காரு. என்னால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீ கண்டிப்பா நம்ப மாட்ட. ஆனா இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையவே மாத்த போது. இங்க இருந்து காணாம போன விஷ்ணு சிலை தான் அங்க இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில பல விஷயங்கள் டைப் பண்றாரு. அது என்னன்னு இப்ப நமக்கு காமிக்கல. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தூங்க போறாரு. தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ இன்னொரு கீயை போட்டு ஓபன் பண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்தவங்க ரவியை அடிச்சே கொலை பண்றாங்க. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டார்ஜிலிங்க காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு காட்டுக்குள்ள ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. இந்த டெட் பாடியை ஒருத்தர் பார்த்துட்டு பயந்து ஓடுறாரு. போலீஸ் கிட்ட தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டார்ஜிலிங்க்கு நம்ம ஹீரோவுடைய கேங்கும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு 2 அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னடா குட்டையா கட்டையா சொட்ட மண்டியோட ஒருத்தன் வரான், இவனை போயிட்டு ஹீரோன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. மனுஷன் சம புத்திசாலி. வந்து இறங்கினோனே நம்ம ஹீரோ யாருக்கோ கால் பண்றாரு. நம்ம ஹீரோவுடைய பேக் அங்க இருக்கும். ஒருத்தர் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய பேகுக்கு பக்கத்திலேயே அவருடைய பேக்கையும் வைக்கும் போது ஐயா சாமி 2 பேகும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, என்னுடைய பேக் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ஸும் ஒரு காரை பிடிச்சி இங்க இருந்து அவங்க ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலுக்கு கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவங்களுக்கு பின்னாடியே அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஃபாலோ பண்ணி வராரு. ஃபாலோ பண்ணி வந்தவரு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. ஒரு பொண்ணு போன் அட்டென்ட் பண்றா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய கேங்க காமிக்கிறாங்க. இவங்க ஊரை சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பிப்பாஷா அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலில மிகப்பெரிய நடிகை ஒருத்தவங்க, அவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க பார்த்துட்டு இருக்க அந்த பிப்பாஷா நம்ம ஹீரோவையே குருவன் பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னதான் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஆமா பார்த்து கிழிச்சிட்டாலும் ஏங்க சும்மா காமெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுறாங்க அந்த பசங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பெருசா எடுத்துக்காம சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிப்பாஷாவுடைய அசிஸ்டன்ட் ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க ஏக்கன் பாபு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. மேடம் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் சொல்றாங்க ஓகே இந்த ஊருடைய எஸ்பியே உங்களுக்கு கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து கிளம்புறான். பாசே அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே உங்களை தான் பார்த்தா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க இன்னமும் கலாய்க்கிறாங்க. இப்போ எஸ்பி நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நான் ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலுக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. எஸ்பி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிப்பாஷா இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட அசிஸ்டன்ட்டை விட்டு பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக நானே நேர்ல வந்து சல்யூட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்து பல வருடங்கள் ஆகுது, என்ன கேஸ் விஷயமா வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சா கேஸ்லாம் ஒண்ணும் கிடையாது, விசாரிச்சு மண்டையில இந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு, இப்போ அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க வந்திருக்கோம்
இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி பார்த்துக்கிட்டே இந்த கேஸையும் விசாரிங்க, எதுக்காக பிபாஷா அவங்கள வர சொல்றாங்க அப்படின்னா பிபாஷாக்கு சொந்தமான ஒரு விஷ்ணு சிலை வந்துட்டு காணாம போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன்ல வச்சு அந்த பழங்காலத்து விஷ்ணு சிலையை யாரோ ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலுமே நீங்களும் கூட சேர்ந்து விசாரிச்சா கண்டிப்பா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னும் போது நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு மனசே கிடையாது, சுத்தி பார்க்க வந்தோமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இருந்தாலும் நேரா போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இந்த பொண்ணை நம்ம கண்ணாடிக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த பொண்ணுமே இந்த சிலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சிலை வந்துட்டு கம்போடியா நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிலை இந்தியால இருக்கிற ஒரு கோவிலுக்கு சொந்தமானது. அந்த கோவில் இருக்க சிலையை தான் யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை பத்தி ஏதோ பேசிட்டாங்க. நமக்கு டீடைலா காமிக்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய டீமும் பிபாஷாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பங்கமா கிளம்பி இருக்காரு. எங்க அந்த பொண்ணு உங்களை விட ஹைட்டா இருப்பாங்க, அந்த பொண்ணை உசார் பண்ணலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட, நீங்க போயிட்டு இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சா நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கலாம் மாட்டேன், ஊரை சுத்தி பார்க்க வந்தோமா சுத்தி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ண வந்த இடத்துல டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி பிபாஷாவுடைய வீட்டுக்கு போனா பிபாஷாவுடைய அசிஸ்டன்ட் பையன் வந்து இவங்கள உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறான். இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது பிபாஷாவும் வந்து மீட் பண்றாங்க. என்ன எதுக்காக வர சொன்னீங்க, அந்த சிலை காணாம போன கேஸை விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அந்த கேஸுக்காக கிடையாது, இன்னொரு கேஸுக்காக. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட கூட சொல்லாம உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க வெளியே தெரியாம. ஒரு ஆக்டரா இருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுல இருந்த ஒரு பழங்காலத்து போட்டோவை காணும் அப்படின்றாங்க. எனது போட்டோவை காணுமா, ஏமா போட்டோவை காணும் அப்படின்னா அங்க இருந்து இங்க வர வச்ச வீடு முழுக்க தேடி பாருமா அப்படின்னும் போது அது சாதாரண போட்டோ கிடையாது. ஆக்சுவலா அந்த போட்டோ காணாம போகல, யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய மகாராஜா என்னுடைய தாத்தாக்கு கிஃப்டா கொடுத்த போட்டோ அது. அந்த போட்டோவை அடிக்கடிக்கே என் தாத்தா பார்த்துட்டே இருப்பாரு, நானும் பத்திரமா வச்சிருந்தேன் அந்த போட்டோவை. போன வாரம் பார்ட்டி டைம்ல யாரோ என் வீட்டுக்கு வந்தவங்க தான் ஆட்டையை போட்டு கொண்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்க தான் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், போட்டோ மட்டும் இல்லாம போட்டோ இருந்த அந்த என்வலப்பும் காணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இல்ல மேடம் நீங்க கோச்சிக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்துட்டு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன், கேஸ் எல்லாம் விசாரிக்க முடியாது சாரி அப்படின்னும் போது இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்படியே கிட்ட வந்துட்டு ஏக்கன் பாபு எனக்காக நீங்க இந்த விஷயம் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது ஹீரோ விழுந்துட்டாரு. மேடம் உங்களுக்காக பண்ணாம நான் வேற யாருக்காக பண்ண போறேன், அந்த போட்டோ எங்க இருந்து காணாம போச்சு இப்பயே சொல்லுங்க, இப்பயே விசாரணையை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும் போது அவங்களும் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. இது இந்த அம்மாவுடைய பெட்ரூம் போல. கபோர்டை ஓபன் பண்ணி ஒரு ஆல்பத்தை எடுக்கிறாங்க. இங்க தான் இந்த அந்த போட்டோ இருந்துச்சு, கூடவே என்வலப்போ இருந்துச்சு, அந்த என்வலப்போட சேர்த்து ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க போல. நானே ரீசெண்டா தான் பார்த்து ஷாக் ஆனேன் அப்படின்னும் போது உங்களுக்கு யார் மேலேச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பெருசா யார் மேலேயுமே சந்தேகம் கிடையாது, ஏன்னா வந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் அப்படின்னும் போது யாரு இந்த ரூம் வரைக்கும் வருவா, அந்த அளவுக்கு யார் கூட பழக்கமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கம்பெனி வச்சிருக்கேன், அதாவது சைனா ஹோட்டல்னு சொல்லுவாங்க, உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் பிசினஸ் நான் தனியா மட்டும் பண்ணாம ஒரு பையன் கூட சேர்ந்து பண்றேன், அவன் என்னுடைய பிசினஸ் பார்ட்னரு, நல்ல நண்பன், என்ன வேணா சொல்லிக்கலாம், அவன் அடிக்கடிக்க இந்த ரூமுக்கு வருவான், இந்த வீடு முழுக்க அவன் தான் கேஷுவலா போவான் அப்படின்னும் போது ஒருவேளை அவர் கூட கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வேலைக்கார பொண்ணு உள்ளுக்குள்ள டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்து வைப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவங்க செமையா திட்டுறாங்க, இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக வந்த, டீ போட்டு கொண்டு வர உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே போறா. இந்த விஷயத்த அந்த அசிஸ்டன்ட்டும் பாக்குறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய டீமும் விசாரிச்ச வரைக்கும் போதும், நாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே போகும்போது அந்த வேலைக்கார பொண்ணு செமையா அழுதுகிட்டு இருக்கா. இந்த பையன் தான் போயிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோடைய டீமும் வெளியே வராங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஓகேவா, நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட்வான்ஸ் எதுக்கு, நான் எப்பயுமே அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டேன், வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா மொத்த காசா தான் வாங்குவேன் அப்படின்னும் போது இந்த அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி, என்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷனுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூட இல்லன்னு சொல்லிட்டாங்க, முன்னாடியே காசை வாங்கிட்டு பண்ணிக்கோங்க இல்லனா பாத்துக்கோங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோவும் ஹீரோடைய டீமும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அப்படியே இந்த ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே இந்த கேஸ பத்தியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா பிபாஷாவை பார்க்க வந்த எல்லாருமே பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த வீட்லயே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க யாராவது ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த போட்டோல அப்படி என்ன வேல்யூ இருக்கும், உள்ளுக்குள்ள போயிட்டு ஆட்டையை போட்ட அளவுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது கூட இருக்க ஒரு பையன் அதுதான் போட்டோ வந்துட்டு பழங்காலத்து போட்டோன்னு சொல்றாங்கல்ல அது வேல்யூவா இருக்கும் அப்படின்னும் போது கூடவே ஒரு பையன் கண்ணாடி போட்டிருப்பான். அவன் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அந்த என்வலப் மேல இருந்த ஸ்டாம்ப் தான் வேல்யூ ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ஏலத்துல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பழங்காலத்து ஸ்டாம்ப்ல விலை போயிருக்கு. என்னுடைய கெஸ் கரெக்ட் அப்படின்னா அந்த ஸ்டாம்புக்காக தான் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் வாங்கிட்டு நீங்களே காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து வராரு. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நம்மள காசு கொடுக்க சொல்றானே அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு வந்துட்டே இருக்கும்போது இவங்கள அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் புரியுது. ஹீரோவும் ஹீரோடைய டீமும் ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் திடீர்னு இவங்க எங்கடா காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் பையனை காமிக்கிறாங்க. இவன் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணுடைய பேரு சுரேகா. இந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு பேசாம அங்கிருந்து போறா. இங்க பாரு சுரேகா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அசோக் உனக்கு கால் பண்ணான் தானே அப்படின்னும் போது இங்க பாரு என்ன அமைதியா விடு, சும்மா தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிக்காம நடந்து போயிட்டே இருக்கும்போது அசோக்குக்கு ஜாக்பாட் அடிச்சது தானே, அதனால தான் அவன் இறந்து போயிட்டான் தானே அப்படின்னும் போது இந்த பொண்ணு பேசாம போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் அந்த அசிஸ்டன்ஸையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டல்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பிபாஷாவுடைய பார்ட்னர் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்றான். மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னும் போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ இவருடைய கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு இது என்ன வாட்ச், பார்க்கவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மார்ட் வாட்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்சை வச்சு நம்ம ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கு, வாக்கிங் ஸ்டெப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு பண்ண முடியும். இந்த வாட்ச் போனோட கனெக்ஷன்ல இருக்கும். போன்ல இருக்க ஆப் மூலமா நம்ம எவ்வளவு நடந்திருக்கோம், எவ்வளவு வந்துட்டு நம்ம கேலரி பர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் காமிக்கும் அப்படின்னும் போது அந்த விஷயம்லாம் கூட பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுறாரு. சரி, நீங்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் நிறைய ஹோட்டல் வச்சிருக்கேன், பிபாஷாவும் அதுல பார்ட்னரா இருக்காங்க. என்னுடைய ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு அசோக் அப்படின்ற ஒரு பையன் காணாம போயிட்டான். அந்த பையன் காட்டுக்குள்ள இறந்து போய் கிடந்தான். இந்த கேஸ போலீஸ் விசாரிக்கிறாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னும் போது ஆமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேஸ நீங்க விசாரிக்கணும், விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நான் எதுக்காக விசாரிக்கணும், ஏற்கனவே தான் போலீஸ் அந்த கேஸை விசாரிக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணுங்க, அவங்களே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும் போது நான் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் வச்சிடல, எக்கச்சக்கமான ஹோட்டல் வச்சிருக்கேன். இந்த ஒரு பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. டிவி நியூஸ்ல வேற இந்த மாதிரி ஒரு பையன் இந்த ஹோட்டல்ல சேர்ந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியே போட்டு போட்டு காமிக்கிறாங்க. கஸ்டமரே ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க. இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும், பிபாஷாவுடைய அந்த சிலை காணாம போன கேஸ நீங்க தானே விசாரிக்கிறீங்க, அதனால இந்த கேஸ விசாரிக்க முடியாதுன்னு சொல்றது எனக்கும் புரியுது, நான் வேணா பிபாஷா கிட்ட பேசுறேன் அப்படின்னும் போது இல்ல பரவாயில்ல நான் ரெண்டுத்தையும் விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அட்வான்ஸ்லாம் வேணாம் அப்படின்றாரு. அட்வான்ஸ் கொடுக்காம எப்படி வேலை செய்வீங்க, அட்வான்ஸ கையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அந்த சம்பவம் நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் வெளியே இருந்தேன், முக்கியமா பிபாஷா கூட தான் இருந்தேன், எல்லா டைம்லயும் நான் ஹோட்டல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி போலீஸ் என்ன சொன்னாங்க, அந்த பையன் எந்த டைம்ல கொலை செய்யப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் போலீஸ் என்கிட்ட சொல்லல, ஆனா போலீஸ் என்கிட்ட ஒரு விஷயம் விசாரிச்சாங்க, 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் பிபாஷா கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். போலீஸ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பையன் அந்த டைம்ல தான் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவனும் கிளம்பி போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு பையன் இருப்பான், அசோக்னு ஒரு பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பையனுடைய ஃப்ரெண்டு. அசோக் உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நானும் அவனும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றோம் அப்படின்னும் போது கடைசியா என்ன விஷயமாச்சு, எப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கடைசி நாள் நாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீ மட்டும் வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அதோட பார்க்கவே இல்ல, அதுக்கப்புறம் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு யார் மேலேச்சு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சார் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு காலைல இன்னொரு ஆள் வந்து இந்த அசோக்கை பத்தி விசாரிச்சுட்டு போனாரு, அவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, வந்தவரு எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவரு தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்தவரு அசோக் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அசோக் இறந்து போயிட்டான், அதுவும் நேத்து நைட்டு தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆயிட்டு கிளம்புறாரு. இந்த விஷயம் தான் அப்படின்னு சொன்னா, ஓ அவன் தான் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன், இந்த பையன் மட்டும் வீட்டுக்கு வரல, அப்ப யாரோ கால் பண்ணி அசோக் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அசோக் இல்ல வெளியே போயிருக்கான் அப்படின்னும் போது அவனுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா போனு ஆஃப்ல இருக்கு, வேற நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்பர்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. வேற எப்படி நான் கான்டாக்ட் பண்ண முடியும், மெயில் ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அபிஷியல் ஐடி தான் இருக்கு, அதாவது ஹோட்டல்ல வேலை செய்யறான் இல்லையா, அந்த ஹோட்டலுடைய ஐடியை அவனும் யூஸ் பண்றானா, நான் அதை வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போனு கட் ஆயிடுது. இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. வெளியே வந்துட்டு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை மீட் பண்றாரு. இந்த பையனுமே இதே ஹோட்டல்ல வேலை பாக்குறான். ஆதித்யா கிட்டயும் நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அசோக் இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிடுறான். இந்த ரூம்மேட் பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பையன் அந்த மாதிரி தான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அவனா சொன்னா நாங்க வந்துட்டு அமைதியா போயிடுவோம், இல்ல அப்படின்னாலும் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த ஆதித்யா ஒளிஞ்சு நின்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் சேர்ந்துட்டு எங்கேயோ போறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நம்ம ஹீரோ எங்க வந்திருக்காரு அப்படின்னா அந்த சிலையை பத்தி விசாரிக்க வந்திருக்காரு. இங்க வந்து அந்த சிலையை பத்தி விசாரிக்கும் போது அந்த சிலையை பத்தி இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க, முக்கியமா அந்த ரவியும் வந்திருப்பாரு. அவர் இந்த சிலையை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த சிலை வந்துட்டு அந்த கோவில்ல இருந்து திருடப்பட்டது அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இந்த சிலையை கம்போடியா நாட்டுல இருந்து நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம், இந்த சிலைக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த சிலையை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கம்போடியா நாட்டுல வழிபட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இப்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது இல்ல இங்க என்னமோ தப்பு நடக்குது, நான் போயிட்டு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, என்னடா எங்க விசாரிச்சாலும் போயிட்டு முட்டு சந்தாவே முடியுதே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நம்ம ஹீரோ சிலையை பத்தி விசாரிக்க போனாரு அப்படின்னா, ஏற்கனவே பிபாஷாவுடைய வீட்டுல இந்த சிலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த சிலையை காணும், இந்த சிலையை கண்டுபிடிக்க தான் உங்களை கூப்பிடுறாங்க போல, நீங்க போயிட்டு மேடமை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சா அந்த பொண்ணு லெட்டரை கண்டுபிடிக்க சொல்றா, உள்ளுக்குள்ள இருக்க போட்டோவை கண்டுபிடிக்க சொல்றா. இது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எவன் சிலையை ஆட்டைய போட்டானோ அவன் தான் இந்த போட்டோவையும் ஆட்டைய போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய கடையில இருந்து உங்களை கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட அந்த ஸ்டாம்ப் இருக்காமே அதை வாங்கிக்க ஆள் இருக்காங்களா, நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு போறாரு. இவங்களுக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்மகிட்ட சொல்லிட்டு போறான், இது ஒருவேளை ஏதாவது தகவலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த போட்டோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டோவை பத்தி விசாரிச்சா அந்த கடையில இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க தான் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்களை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க அப்படியே உஷாராயிட்டாங்க. நாங்க கூட அந்த ஸ்டாம்பை கொண்டு வந்தோம் இல்லையா, அது இவனுடைய அண்ணன் தான், அந்த ஸ்டாம்ப் எவ்வளவு ரேட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஸ்டாம்ப் 15 லட்சத்துக்கும் மேல ரேட்டு போகும். அசோக்ன்ற பையன் தான் வந்து கேட்டு போனா, இப்ப என்னன்னா நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, கையோட ஸ்டாம்பை கொண்டு வந்திருக்கீங்களா, ஆனா நீங்க கொண்டு வந்தாலும் வாங்க இப்போ ஆள் கிடையாது, நீங்க அந்த ஸ்டாம்பை அப்படியே வச்சுக்கோங்க, கரெக்டான கிராக்கி வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த கண்ணாடிக்காரன் சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார தாத்தாவே சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அந்த ஸ்டாம்புக்காக தான் மொத்தமா அந்த என்வலப்போட சேர்த்து ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. கண்ணாடிக்காரா நீ சம புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. ஆனா அசோக் இதுக்கு இந்த ஆட்டையை போட்டுட்டு போனா அசோக்குக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த தாத்தா வந்துட்டு அசோக் தான் வந்து கேட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டு சந்து அப்படின்ற மாதிரி ஆகி முடிஞ்சு போச்சு. ஏன்னா எவன் அந்த ஸ்டாம்ப் ஆட்டையை போட்டானோ அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். அந்த கேஸை ஹீரோவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பிபாஷாவுடைய வீட்டுல ஒரு பையனை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பையன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரோ வராங்க, பணத்தை கீழே வை அப்படின்னும் போது திடீர்னு வந்தவங்க இவனை
இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இந்த பையன் பெரிய பள்ளத்துல விழுந்து ஸ்பாட் அவுட். யாரு வந்தா எதுக்காக இவனை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு புரியல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் மீடியாலாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோடைய டீமும் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்பியை பார்த்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் கரெக்டா என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல முடியல. அந்த பையன் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே எனக்கு ஒரு உதவி வேணும், நான் இப்போ ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அது என்ன கேஸ் எதுக்காக விசாரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்காம நான் கேட்கிற உதவியை மட்டும் கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னும் போது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடைக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த கடையில கேட்கும் போது அசோக் வந்துட்டு ஒரு நம்பரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நம்பர் வந்துட்டு ஃபேக்கா இருக்கு, போன் பண்ணா கூட போன் போக மாட்டேங்குது. இந்த நம்பரை எஸ்பி கிட்ட கொடுத்துட்டு இந்த நம்பர் யாருக்கு சொந்தமானது, மேபி இதுக்கு முன்னாடி ஆக்டிவ்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் மட்டும் இல்லாம இன்னமும் சில நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பர்ஸுமே எந்த லொகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நைட்டுக்குள்ள சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ டீமோட இங்க இருந்து கிளம்பி போயிட்டு பிபாஷாவை பாக்குறாரு. அவங்க செமையா சோகத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த போட்டோ வந்துட்டு வேல்யூ கிடையாது, என்வலப்புக்கு மேல இருந்த அந்த ஸ்டாம்ப் தான் பயங்கர வேல்யூ, 15 லட்சம் மதிப்புடையது. அதை தான் அந்த அசோக் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் தான் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா பேரம் பேசலாம் பார்த்திருக்கான், யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது நம்பரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அசோக்குடைய ரூம்மேட் கிட்ட விசாரிக்கும் போது அசோக்குக்கு அந்த பையன் இறந்து போன அன்னைக்கு நைட்டே யாரோ கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் இல்ல அப்படின்னும் போது அவன் யூஸ் பண்ற மெயில் ஐடியா வாங்கிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா யாரு கால் பண்ணாங்களோ அவன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு கொலகாரர் கிடையாது, அவர் வந்துட்டு இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்கள்லாம் ஆராய்ச்சி பண்றவரு, அவருடைய பேரு ரவி, அவர் அன்னைக்கு நைட்டே கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது என்னடா கொலைக்கு மேல கொலை, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசோக்க யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு அசோக்குடைய மெயில்ஸ்லாம் நான் பார்க்கணும், எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அங்க அந்த பார்ட்னர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னால எல்லா மெயில் ஐடியும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும், எனக்கு ஆக்சஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காமிச்சா அசோக்குக்கு அன்னைக்கு நைட்டு எந்த மெயிலுமே வரல, என்ன மெயிலுமே வரல அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சாத்தியம், கண்டிப்பா ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அசோக் தான் அந்த போட்டோ வச்சிருந்தான், இப்போ அசோக்கே இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது அந்த போட்டோ அசோக்குக்கு தெரிஞ்ச வேற யார் கையிலயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து எனக்கு அந்த ஆதித்யா மேலயும் சம சந்தேகமா இருக்கு. அந்த பையன் கொஞ்சம் கூட பேசவே மாட்டான், விசாரிக்க போனா கூட மதிக்காம போயிடுறான். கடைசி 2 நாளா அந்த பையன் ஆள வேற காணோம். அவன் கூட அந்த லெட்டர் எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனை யாராவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்தது அந்த ஆதித்யாவை காமிக்கிறாங்க. இவன் ஜாலியா ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு சரகு போட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னா இவனுடைய ஃப்ரெண்டு. போன் பண்ணி வாங்கின காசை கொடுக்க மாட்டியாடா பிக்காலி பையிலேன்னு திட்ட ஆரம்பிக்க மச்சான் ஓவரா கத்தாத, இரு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி கொஞ்சமா காசை கொடுக்குறான். நான் உனக்கு நிறைய காசு கொடுத்தேன், அதுல 10% மட்டும் திருப்பி கொடுத்தா என்ன நியாயம், ஒழுங்கா மொத்த பணமும் கொடு அப்படின்னும் போது இல்ல மச்சான் இப்போது இதை மட்டும் வச்சுக்கோ, கண்டிப்பா மொத்த பணத்தையும் நாளைக்கு இல்ல நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதித்யாவையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஆதித்யா ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூமுக்கு போறாங்க. இந்த ரூம்ல தான் ஆதித்யா, அசோக், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் 3 பேருமே ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆதித்யா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். நான் இந்த ரூமை செக் பண்ணும் அப்படின்னும் போது செக் பண்ணிக்கோங்க, நான் தாராளமா உதவியே செய்யறேன் அப்படின்னும் போது இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த லெட்டர் கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. நேரா இந்த பையன்கிட்டயே விசாரிக்கிறாங்க. அசோக் வந்துட்டு ஏதாவது லெட்டரை பத்தி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு சொல்லு, அந்த லெட்டரு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்டரு அப்படின்னும் போது அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பையன் நம்ம ஹீரோ போட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்பியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சில பேருடைய நம்பரை வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருப்பாரு. செக் பண்ணி அந்த பையன் இறந்து போகும்போது இவங்க போன்லாம் சிக்னல் எங்க காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி அந்த பிபாஷாவும் அந்த பார்ட்னரும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பிபாஷாவுடைய வீட்லயே இருந்திருக்காங்க. அசோக் இறந்து போகும்போது அசோக்குடைய டெட் பாடிக்கு பக்கமா இந்த ஆதித்யாவுடைய போனுடைய டவர் தான் போயிட்டு வந்திருக்கு. சோ இந்த ஆதித்யா தான் கொலகாரனா இருக்க
வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அசோக் சாகத்துக்கு முன்னாடி அந்த ரூம்மேட் பையனுக்கு கால் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிருக்கான். நீங்க சொன்ன எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், போதுமா இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ போனை கட் பண்ண நம்ம ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எதை பார்த்து அப்படின்னா அந்த ரூம்மேட் பையன் வந்திருப்பான். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இல்ல மறைச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு நானு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டே இருக்கும்போது அசோக் கால் பண்ணி மச்சான் எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மச்சான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் போனை கட் பண்ணிட்டான். இதை மட்டும் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னும் போது நீ மறைச்சிருந்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரிய வந்திருக்கும், ஏன்னா இப்பதான் அசோக் யாருக்கெல்லாம் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொன்னாங்க. அசோக் சாகத்துக்கு முன்னாடி உனக்கும் கால் பண்ணிருக்கான், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிருக்கான், உன்னை விசாரிச்சாச்சு, இப்போ அந்த பொண்ணு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு எங்க இருக்கான்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்பி போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறாரு, நம்மளா நேரா தேடி போயிட்டு அந்த கடையில அந்த அசோக்கை பத்தி விசாரிக்கல, யாரோ வந்தாங்க நம்மள அந்த கடைக்கு போக வச்சாங்க, இது எல்லாமே ஒரு பிளானா இருக்குமோன்னு எனக்கு தோணுது, ஒரு நிமிஷம் நம்ம அந்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு அன்னைக்கு அசோக் வந்துட்டு இந்த ஸ்டாம்பை விக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்போ வந்துட்டு என் பேரு அசோக்னு அவனா சொன்னானா இல்ல நீங்களா கேட்டீங்களா அப்படின்னும் போது அவனா தான் சொன்னா அப்படின்றாரு. அசோக் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு அங்க அடையாளங்கள்லாம் சொல்றாரு. ஆனா அந்த அங்க அடையாளங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதித்யா கூட தான் பக்காவா மேட்ச் ஆகுது. இத கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ நேரா போயிட்டு பிபாஷாவையும் அந்த பார்ட்னரையும் மீட் பண்ணி இவரு கண்டுபிடிச்ச எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆதித்யா தான் ஸ்டாம்ப் ஆட்டைய போட்டிருக்கான், அவன் தான் விற்கவும் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எதுக்காக அசோக் மேல பழிய போட ட்ரை பண்ணா அப்படின்னா ஒண்ணுமே புரியல. நான் அந்த ஆதித்யாவை தேடி கண்டுபிடிக்கிறேன், போலீஸும் ஒரு பக்கம் தேடுறாங்க, நீங்களும் ஆதித்யாவை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா மறக்காம தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேங்கும் நடந்து போயிட்டே இருக்கும்போது யாரோ இவரை ஃபாலோ பண்றாங்க. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, பின்னாடியே போறாரு. பின்னாடியே போனா அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் நமக்கு புரியுது. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பேசினாரு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியா காமிக்காமலே சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோடைய டீமும் கிளம்பி அந்த சிலையை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ரவி சொன்ன மாதிரி அந்த கோவில்ல இருந்து ஆட்டைய போடப்பட்ட விஷ்ணு சிலையா இது, இல்ல அப்படின்னா கம்போடியா நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சிலையான்னு கேட்கும்போது அந்த ரவி சொன்னதுக்கு அப்புறமா நானும் சில பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ரவி சொன்ன மாதிரி இது வந்துட்டு அந்த கோவில்ல இருந்து ஆட்டைய போட்டு கொண்டு வரப்பட்ட சிலை மாதிரி தான் தெரியுது. ஆனா எங்க கிட்ட இருக்க ஆதாரம்லாம் வச்சு பார்க்கும்போது இது கம்போடியா நாட்டுல இருந்து ஏதோ கிஃப்டா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ராஜ குடும்பத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, அந்த கண்ணாடி கராக்காக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களை இதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்க, ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட இவங்க தான் பேசிருப்பாங்க மக்களே. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அந்த ஆதித்யா தான் ஸ்டாம்ப் ஆட்டைய போட்டுட்டு போனா அப்படின்னா அந்த சிலையை யாரு கொண்டு போனா அப்படின்னா ஆதித்யா தான் சிலையை கொண்டு போனானா, ஆதித்யா சிலையை கொண்டு போயிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க தான் அசோக்குடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சுரேகா. இவங்க கிட்ட வந்து ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, நீ எப்போ கடைசியா அசோக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியா எனக்கு கால் பண்ணி ஏதோ ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கூடிய சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். திருப்பி போன் பண்ணா அவனுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னும் போது என்னடா இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான், அது என்னன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ போலீஸ் கால் பண்றாங்க, கால் பண்ணி ஆதித்யா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம், லொகேஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கோம், நாங்க போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னும் போது ஹீரோ உடனே கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த ஹோட்டல்ல காமிக்கிறாங்க அந்த ரூம்மேட், அதுக்கப்புறம் ஆதித்யா, இந்த அசோக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தனித்தனி லாக்கர் இருக்கும். டூப்ளிகேட் சாவியை யூஸ் பண்ணி அந்த லாக்கர்லாம் ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஆதித்யாவுடைய லாக்கருக்குள்ள அந்த லெட்டரு, அதுக்கப்புறம் அந்த கவருக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோ இதெல்லாம் இருக்கு. ஆனா என்வலப்புக்கு மேல இருந்த அந்த ஸ்டாம்பை மட்டும் காணும், ஸ்டாம்பை மட்டும் பயபுல ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டான் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஆதித்யாவை காமிக்கிறாங்க. ஆதித்யாவை நம்ம ஹீரோடைய டீமும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இந்த பையன் செம வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறான், இவங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வரான். ஆதித்யா வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் வருது, காருக்கு மேல மோதி தூக்கி வீசப்பட்டு கீழே விழுகிறான். கீழே விழுந்தவன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோடைய டீம் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பின்னாடியே வந்தாரு பாத்தீங்களா, அவரு இந்த விஷயத்தை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ பேசலான்னு போகும்போது நான் ஒரு சிபிஐ ஆபீசர், நான் வந்துட்டு அந்த ரவியோடைய கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரவி யாருன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க அந்த ஹோட்டல்
ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ இவர் தான் விசாரிக்கிறாரா. அவன் இறந்து போனது வெளியே எங்கேயோ ஒரு கிராமத்துல, இங்க எதுக்காக வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஸ்டாச்சு இங்கதான் இருந்து காணாம போயிருக்கு. முதல்ல அந்த கோவில இருந்து ஆட்டையை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு இங்க தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து மறுபடியும் காணாம போச்சு. இந்த ஸ்டாச்சுவால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னும் போது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமானவங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு ஹீரோ கேட்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், குற்றவாளியை நெருங்கிட்டேன். ரவி இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சவரு இந்த அசோக்குக்கு மெயில் பண்ணிருக்காரு. அது என்ன மெயில்னு நீங்களே படிங்க அப்படின்னும் போது இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவிலை சேர்ந்த பொண்ணு இந்த சிலைய ஆட்டைய போட்டா பாத்தீங்களா, யாரோ 2 பேர் கூட சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த சிலை வந்துட்டு எங்கேயோ கை மாறி வெளியே போயிட்டு இருக்கு. ஆனா சிலைய இந்த லேடியும் இன்னும் 2 பேரும் சேர்ந்துட்டு தான் ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா பிரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கா. இந்த குழந்தையுடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த பொண்ணு சொல்லாமலே இருந்திருக்கா. ஜெயிலுக்குள்ளேயே குழந்தை பிறந்து அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது ரொம்ப நாளைக்கு ஜெயிலுக்குள்ளேயே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஏதோ ஒருத்தவங்க கிட்ட தத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, அசோக் தான். அசோக்குடைய அம்மாவும் அந்த ரவியும் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இப்போ அசோக்குடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவரு வேற யாரும் கிடையாது, பிபாஷாவுடைய அப்பா தான். அந்த அப்பா தான் கோவில்ல வேலை செய்யற அந்த லேடி கிட்ட சொல்லி அந்த சிலைய ஆட்டையை போட்டு கொண்டாட சொல்லியிருக்காங்க போல. இப்போ இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்குமே பிபாஷாவும் அந்த பார்ட்னரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அந்த பார்ட்னரை புடிச்சு விசாரிக்கலான்னு பார்த்தா அவன் தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்றான். இவங்க எல்லாருமா சேர்ந்து அவனையும் பிடிக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு பிபாஷாவையும் பார்த்து நீ தான் குற்றவாளி, சில லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டது நீ தான், அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நடந்த எல்லா கொலைக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, இதை தாண்டி நீங்க என்ன போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கன் எடுத்து காமெடியா பேசுறேன்னு சொல்லிட்டு காமெடி பீஸ் நினைச்சுக்காதீங்க, தலையிலேயே கன்னை வச்சு பட்னு ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஒரு செகண்ட் மிரண்டே போயிட்டாங்க. இங்க இருக்கிற டேபிள் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் எல்லாம் டேபிள் ஓபன் பண்றாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த காணாம போன சிலை இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரமா வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களால பேச முடியாது. அவங்க லெட்டர் எழுதி கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு லேடிய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இந்த வேலைக்காரமா தான். இவளால் தான் பேசவே முடியாது. இவ போயிட்டு யார்கிட்ட என்ன விஷயத்த சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. இவளும் நோட் பண்ணிருக்கா. இவ பார்த்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட எழுதி கொடுத்திருக்கா. முக்கியமா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எப்படியோ அசோக் தான் தன்னுடைய ஸ்டெப் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அவனை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணவங்க பார்ட்னர் கிட்ட சொல்லி கொலை பண்ண சொல்லிருக்காங்க. பார்ட்னர் தான் கொலை பண்ணிருக்கான். எதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்னா இவன் வந்துட்டு தன்னுடைய அப்பாக்கு பிறந்தவனு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமாயிடும், அது மட்டும் இல்லாம சொத்துல பங்கு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாம்பை ஆதித்யா கிட்ட கொடுத்து இதை வித்து நீ பணம் சம்பாரிச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த காசையும் கொஞ்சம் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் காசை கொடுத்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா ஆதித்யா தான் வந்துட்டு அசோக் வந்துட்டு உங்க ஸ்டெப் பிரதர் அப்படின்ற விஷயத்த இவங்க கிட்ட சொல்லிருப்பான். ஆதித்யாவும் அந்த அசோக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆதித்யா கிட்ட அசோக் வந்துட்டு கேஷுவலா சொல்லிருப்பான். அதை இவன் கொண்டு வந்து இங்க போட்டு கொடுத்துட்டு இருப்பான். இப்போ கடைசியா உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக இந்த அம்மா சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி லெட்டரை காணும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய டிடெக்டிவ் மக்களே, இவரு எந்த கேஸ் எடுத்தாலும் கட்டாயமா அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இந்த ஊருடைய எஸ்பியும் நம்ம ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வராரு, அதுவும் இந்த எஸ்பியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அந்த அசோக்குடைய கொலை கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொலை கேஸ கண்டிப்பா நம்ம ஹீரோ கையில போகும். ஹீரோ கண்டுபிடிச்சிடுவாரு. ஹீரோவை திசை திருப்பணும் அப்படின்னா இந்த லெட்டரை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி மொக்க கேஸ கையில கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு மொக்க காரணம் சொல்லிருப்பாங்க, அது மட்டும் ஏத்துக்க முடியாம இருக்கும். மத்த சீன்லாம் நல்லா இருக்கும். இப்போ கடைசியா நம்ம ஹீரோ போலீஸ்லாம் வர சொல்லியிருப்பாரு. போலீஸ் வந்து இந்த லேடிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் நல்லா பேசினா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.